மா, நாங்க 2 பேரும் ஒண்ணுதாம்மா. நீங்க இவ்வளவு அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரிமா? இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. என்ன சரண்யா, சார் சொன்னதை கேட்டல்ல? கிளம்பு போலாம். ஒரு நிமிஷம் இரு. இந்த வீட்ல ஒழுங்கா இருக்கணும்னு நான் சொன்னதா உன் தம்பி கிட்ட சொல்லு. பெரிய ஊர் நாட்டாம. சரிங்க அண்ணி, அப்படியே சொல்லிடுறேன். போலாம் வா. எங்க அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சாரு. பரவாயில்லைங்க, அத்தைய பத்தி தெரிஞ்சது தானே, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். உன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு வைஃப் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஐ அம் சோ லக்கி. ஏன் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இருக்காதா பின்ன. அமாவாசை அன்னைக்கு சுபத்ராவுக்கு சாமி வரும். ஊர்க்காரங்க அவங்க வீட்டு பண்டிகை மாதிரி நினைச்சு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏற்கனவே சுபத்ராவுக்கு வேற உடம்பு சரியில்லை. இதுல எப்படி அவ விலைக்கு ஏத்தி பூஜை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து வாக்கு சொல்லுவாளோ? இதுக்கு நடுவுல அந்த ஆதிராவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கும் அதான் நீ பயம். சுபத்ரமா சரியா விளக்கேத்தி ஆரத்தி காட்டி பிரசாதம் கொடுத்துட்டா போதும், எனக்கு அப்பதான் நிம்மதி வரும். ஏன் அவ ஏத்துனாதான் தீபம் எரியுமா? இல்ல அவ கொடுத்தாதான் பிரசாதம் மட்டும் வாங்கிப்பாங்களா? நானும் இந்த வீட்டு பொண்ணுதான், ஏன் நான் செய்யக்கூடாதா? கூடாது. அகல்யா, உன் கல்யாணத்துக்கு முன்னாடிதான் நீ இந்த வீட்டு பொண்ணு. இப்ப நீ இந்த வீட்டு பொண்ணு கிடையாது. இந்த வீட்ல விளக்கேத்துற உரிமை இந்த வீட்டு மருமகளுக்கோ இல்ல என் பேத்திக்கோ தான் இருக்கு. அப்படின்னா ஆதிரா இருக்காளேமா, ஏன் சுபத்ரா தான் செய்யணும்னு சொல்றீங்க? ஆதிரா உங்க பேத்தி தானே? ஆதிரா இந்த வீட்டு பொண்ணு கிடையாது. அவ மதியழகனோட பொண்ணு. அந்த புள்ள பிறக்கறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கும் மதியழகனுக்கும் இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. உனக்கும் இந்த விஷயம் தெரியும் தானே? அத ஏற்கனவே சுபத்ரமா கீழே விழுந்து அடிபட்டு பிளட் லாஸ் ஆகி இப்பதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் உடம்பு வீக்கா தான் இருக்கும். எப்படி சாமி ஆடி சாமிக்கு பூஜை பண்ணி வாக்கெல்லாம் சொல்வாங்க? அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கத்த. சுபத்ரமாவுக்கு ஏதாவது நடக்க கூடாதுன்னு நடந்துருச்சுன்னா நம்மளால தாங்க முடியாதுல அத்த. நான் கூட அதுக்குதான் சொன்னேன். ஆனா என்னைய மட்டும் எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கோங்க. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். எல்லாத்தையும் அந்த அம்மன் பாத்துக்குவா. இதுக்கு மேல இந்த பேச்சை விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா தாயே, உன் மேல பாரத்தை போட்டுட்டு பூஜைக்கு நாங்க தயாராகிறோம். நீதான் தாயே கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தணும். ஏ மணி 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 நில்ல மணி. ஆமா, இந்த பீடம் எதுக்கு? பாப்பா, அதான் சொன்னேன்ல பாப்பா, அமாவாசை வருதுல்ல, அதுக்கு தான். இன்னும் நிறைய ஏற்பாடு பண்ணோம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஏற்பாட்டுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், சாமி கோவம் வந்துடும்.
சரி பாப்பா, நான் அப்புறமா பேசுறேன், வரேன். மணி மணி நில்லு மணி. இவங்க எல்லாரும் சேர்ந்து சுபத்ராக்கு ஏதோ பண்றாங்க. ஏன் ஆதிரா நில்லு நில்லு நில்லு. உன் அத்தை 2 நாளைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோ ஆதிரா. அப்புறம் எது நடந்தாலும் நீதான் காரணம்னு உன் மேலதான் பழி வரும். சாமி விஷயம் ஆதிரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்டுக்குள்ள வரல. ஆனா சுபத்ரா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. எங்க இருக்காங்க? அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதிரா. இது வருஷம் நடக்கிறது தான். எங்களுக்கும் பழக்கமான விஷயம்தான். நீ ஒண்ணும் பயப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இது அம்மன் விஷயம். அந்த அம்மனே பாத்துக்கோ. அது இல்ல. ஐயோ பாட்டி, கையில என்ன ரத்தம்? ஏய் ஆதிரா ஆதிரா ஆதிரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதிரா. அதெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. பாட்டி, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் பாட்டி. ஐயோ அதிரா, சொன்னா கேளு அதிரா, பேசாம இரு. ஏய் பாட்டி, உங்க கையில ரத்தம் எப்படி வந்துச்சு? சுபத்ராக்கு என்ன ஆச்சு? அதிரா பேசாம இரு அதிரா. சரண்யா, அந்த பிள்ளைகிட்ட நின்னு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இவ வீட்டுக்குள்ள வரேன்னு பிடிவாதமா இருக்காத. அதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க? சுபத்ரா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? சுபத்ராக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அவங்கள நான் பத்திரமா பாத்துக்கணும். என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். திருமாரா, சொல்லுங்க பாட்டி. நீ போய் என் பொறுமையை சோதிக்க வேண்டாம்னு அந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்லு. சரிங்க பாட்டி. சுபத்ரா, ஏய் சுபத்ரா, ஆதிரா அதிரா ஆதிரா, இங்க வா ஆதிரா. அது இல்ல திருமாரா. சொல்றேன்ல, பேசாம வா. வா. விடுங்க. சுபத்ராக்கு என்ன ஆச்சு? நீங்களாவது சொல்லுங்க. ஆதிரா, சுபத்ரா அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்காங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நல்லா இருந்தா இவ்வளவு நேரம் ஏன் வெளியே வராம இருக்காங்க? எப்போ ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களே, இப்ப எதுக்கு உள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க? அதுவும் பாட்டி சுபத்ரா ரூம்ல இருந்து வெளியே வரப்போ கை ஃபுல்லா ரத்தத்தோட வந்தாங்க. சுபத்ராக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீட்ல ஏற்கனவே சுபத்ராவை சில பேருக்கு கண்டாலே பிடிக்கல. இப்ப பாட்டி மனசையும் மாத்தி எல்லாரும் சேர்ந்து சுபத்ராவை ஒண்ணு பண்ணிட மாட்டீங்கல்ல? ஆதிரா, நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்ற. இதெல்லாம் உன் கற்பனை தான். எனக்கும் பாட்டிக்கும் சுபத்ரா அம்மானா உயிர். நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் சுபத்ரா அம்மாக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க சொல்றது எனக்கும் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா பாட்டி கையில இருந்த ரத்தத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு கதவை மூடி இருக்காங்க? ஆமா, சுபத்ரா மயக்க போட்டு கீழே விழுந்தாங்களே, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? இப்ப பரவாயில்ல. கூல் ஆதிரா, கூல். சுபத்ரா அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. சரியா? நீ பயப்படாத. இப்போ நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் ஒரு 2 நாள்ல உனக்கு பதில் கிடைக்கும். சரியா? ஹலோ, சொல்லுங்க. ஏய்,
அம்மா அங்காளம்மா தாயே, வருஷா வருஷம் அம்மாவாசைக்கு நீ இப்படி சுபத்ரா மேல வந்து நடக்க இருக்கிற நல்லது கெட்டத முன்னாடியே சொல்லிடுவ. வெண்ணிலாவால இந்த வீட்டோட நிம்மதி போகும்னு நீ முன்னாடியே சொன்ன. நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சுமா. இப்ப மறுபடியும் இந்த வீட்ல நிம்மதி இல்ல தாயே. இனிமேலாவது நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோமா. அங்காளம்மா, நான் போய் நாளைக்கு பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பாக்குறேம்மா. தாயே, மணி மணி. அம்மா சொல்லுங்கம்மா. ஆ, என்னம்மா? மணி, இந்த ரூமுக்கு பூட்டு போட்டுரு. இந்த வாட்டி சாமி ரொம்ப உக்கிரமா இருக்கிற மாதிரி தெரியுது மணி, பாத்துக்க. சரிங்கம்மா. உன் வாட்ச்னால எவ்வளவு பிரச்சனைன்னு பாத்தியா? அத்தை கரெக்டா உன்னோட வாட்ச கண்டுபிடிச்சப்போ அவ்வளவுதான், நான் செத்தேன்னு நினைச்சேன். திருமாறன் கூட என்ன சந்தேகப்படுவாரு நினைச்சு பயந்தேன். நல்ல வேலை, அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. அந்த வாட்ச் தெரியாம கலண்டு விழுந்துருச்சு, அதையும் எடுத்து வச்சிருக்க. நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை சாரு. அகிலா, அது நான் உனக்கு கொடுத்த முதல் கிஃப்ட். அகிலா, மறந்து போயிட்டியா? என்னால இங்க இருக்க முடியல அகிலா. உன்னை சரியா பார்த்து பேச முடியாம, மனசுக்கு பிடிக்காம திருமாறன் கூட வாழ்ற இந்த வாழ்க்கை. என்ன பண்றது சாரு? வீட்டை விட்டு ஓடி போய் எங்கேயாவது சேர்ந்து வாழலாம் நினைச்சா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. ஆனா இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது சாரு. அமாவாசை அன்னைக்கு எல்லாருடைய கவனமும் சுபத்ரா அம்மா மேலதான் இருக்கும். அமாவாசை இருட்டு தான் நம்ம ஓடி போறதுக்கு சரியான நேரம். எல்லாரும் சாமி கும்பிட்ற மும்மரத்துல இருப்பாங்க, நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்க. நிச்சயம் இந்த வாட்டி மாட்டிக்கூடாது சாரு, ஞாபகம் வச்சுக்க. முன்னாடி இருக்கிற எந்த ரூம்லயும் சுபத்ரா இல்ல. நிச்சயம் இந்த ரூம்ல தான் இருக்கணும். அகிலா, ஆதிரா நம்மள பாத்துட்டா போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அகிலா. ஆதிரா எல்லார்கிட்டயும் சொல்லிட போறா. என்ன செய்யறது அகிலா? ஐயோ, டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இரு சாரு, ஏதாவது யோசிப்போம். இவன் இதுக்கு எங்க நின்னு பேசிட்டு இருக்கான்? ஒரு வேளை நான் வீட்டுக்குள்ள போறதை தடுக்கிறதுக்காக தான் இவன் இங்க நிக்க வச்சிருக்காங்க போல. சுபத்ரா, சுபத்ரா, ஏ ஆதிரா, நில்லு, எங்க போற? ஏ ஆதிரா, நில்லு. சுபத்ரா, ஏ ஆதிரா, என்ன பண்ற? தட்டாத கதவை, என்ன பண்ற நீ? கதவை திறடா. ஏய், சொல்றது கேளு ஆதிரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எது கதவை தட்டுற? சுபத்ரா, ஆதிரா, வேண்டாம், அமைதியா. கதவை ஆதிரா, திற.
ஏய் சுபத்ராமா இந்த ரூம்ல இல்ல. இல்ல, சுபத்ரா இந்த ரூம்ல தான் இருக்காங்க. நான் பார்த்தேன். பெரிய பொட்டு, முகம் ஃபுல்லா மஞ்சளோட. நான் பார்த்தேன் அவங்கள. சுபத்ரா, சுபத்ரா உனக்கு என்ன ஆச்சு? ஆதிரா சொன்னா கேளு. அது உன் கற்பனை ஆதிரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல கதவை திறங்க. நான் என் கண்ணால பார்த்துட்டு அதை நம்புறேன். சரி இப்ப என்ன, உனக்கு கதவை திறக்கணும் அவ்வளவுதானே? இரு திறக்கிறேன். சுபத்ரா, சுபத்ரா, ஐயோ சுபத்ரா, நான் வெளிய இருந்து பார்த்தேன். இந்த ரூம்ல இங்கதான் சுபத்ரா இருந்தாங்க. கூல் ஆதிரா, நான் தான் சொன்னேன்ல அம்மா இங்க இல்லன்னு. அகிலா, நீ அத்தையும் ஆதிராவை வெளியில கூட்டு போங்க. சரி ஆதிரா வா. இல்ல நான் சொன்ன வரல. கேளு ஆதிரா, வெளியில வா. ஓ, வா ஆதிரா வா. சுபத்ரா அம்மாவை இப்படி பார்த்தா உன் மனசு தாங்காத ஆதிரா. அதனாலதான் உன்னை பார்க்க வேண்டாம்னு சொல்றோம். வா ஆதிரா வா. சொல்றல வா. சொல்றேன்ல வா கைய ஆதிரா. விடுங்கன்னு சொல்றேன்ல. வெளியில வா. ஏய் கைய விடுங்க. சொன்ன கேளு, வெளியில வா. விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் அந்த ரூம்ல சுபத்ராவை பார்த்தது நிஜம். நான் சொல்றது நிஜம்தான். அப்படி நான் பார்க்கலனா அவங்க மஞ்சள் பூசி பெரிய குங்குமம் வச்சிருந்தாங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்? ஏய் ராத்திரி ஏதாவது நீ ஹாரர் படம் பாத்திருப்ப இல்லையா? யூடியூப்ல அம்மன் படம் பாத்திருப்ப. அகிலன், எனக்கு கோவம் வர மாதிரி பேசாத. சரி விடு. நீ அந்த ரூம்ல சுபத்ரா அம்மாவை பார்த்தன்னு சொன்ன. அதான் திருமாறன் கதை ஓபன் பண்ணி காமிச்சான்ல, அங்க யாரும் இல்லையே. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆதிரா, சொன்னா கேளு. தேவையில்லாம யோசிக்காத. நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. நீ திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டன்னு தெரிஞ்சாலே அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணாத ஆதிரா. நீ போ ஆதிரா. போ. அக்கா, எதுக்கு இப்ப இதெல்லாம் ஆதிரா கிட்ட மறைக்கணும்? அவகிட்ட உண்மையை சொல்லி சுபத்ராமாவை காமிச்சிட்டா பிரச்சனை இல்லைல்ல. சுபத்ரமா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா ஆதிரா பயந்துருவான்னு தான் அவகிட்ட காட்ட வேணான்னு சொல்றேன். ஆதிரா எப்ப பார்த்தாலும் சேட்டா அடாவடின்னு இருக்க பொண்ணு. சுபத்ரமாவுக்கு சாமி வந்திருக்க நேரமா பார்த்து ஆதிரா ஏதாவது செய்ய போய் அதனால சாமிக்கு கோவம் வந்துரும்னு அத்தை நினைக்கிறாங்க. என்னக்கா, சாமிக்கு கோவம் வந்து கண்ணை குத்திரன்றத நீயுமா நம்புற? எனக்கு அம்மன் மேல நம்பிக்கை இருக்குடா. ஆனா அத்தை சொல்ற இந்த சில விஷயங்கள் மேல நம்பிக்கை இல்லதான். அதுக்காக அத்தை சொல்லும் போது தட்ட முடியுமா சொல்லு? கேட்டுதானே ஆகணும் நம்ம. அதனாலதான் அவளை ரூமுக்கு போசன. சரிக்கா, வா நம்ம உள்ள போலாம். அந்த அகல்யா அத்தைக்கு என்னமோ தான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிற நினைப்பு. திருடனை பிடிச்சு ஜெயில போட்டு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்கிற ஆபீசர் மாதிரி வெளியில சரண்யா கிட்ட பேசிட்டு இருக்கு. ச்சே. ஐயோ, நான் இப்ப சுபத்ராவை பார்த்தே ஆகணுமே. இந்த ரூம்ல இருந்து எப்படி வெளியே போறது? ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்த யாரையாவது அனுப்ப ப்ளீஸ். வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஓ, பசிக்குதா? உன்னால பசி பொறுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? வேற யாரு? திருமாறன் ஐயா தான். பசி வரும்போது நீ என்ன பண்ணுவன்னு உனக்கே தெரியாதமே, அவர்தான் சொன்னாரு. ஒரு மைக் செட்டை வாங்கி ஊர் ஃபுல்லா சொல்ல சொல்லு. நல்ல வேலை ஜன்னலுக்கு இந்த பக்கம் நின்னோம், இல்லைன்னா அடிச்சிருக்கும் போலயே. திருமாறன் ஐயா சொன்னது சரிதான், பசி அதிகமாயிடுச்சு போல. சரி, சாப்பாடு கொண்டு வந்திருக்க, இந்தா. எனக்கு பசிக்கல மணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா?